Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் நீதானா சீரிஸ் எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல போதையில மிக்கா பேசினதையெல்லாம் உண்மைன்னு நம்பி ஃபிலிக்ஸ் அவன் மனசுல மிக்கா மேல இருக்க காதல வார்த்தை வழியா சொல்லாம முத்தத்து வழியா சொல்லி முடிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சு தூங்கி போக அடுத்த நாள் தூங்கி எழுந்த மிக்கா ஃபிலிக்ஸ் அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆனவன் ஃபிலிக்ஸ் கிட்ட ஃபிலிக்ஸ் நேத்து என்ன நடந்தது, எனக்கு பார்ட்டில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்லி மிக்கா ஃபிலிக்ஸோட தலையில இடிய தூக்கி போட அதை கேட்டு ஷாக்கான ஃபிலிக்ஸ் நம்ம காதல் இப்படி கண்ணி மிக்கிற நேரத்துல காத்தோட காத்தா கலந்து போயிடுச்சே, போதையில இருந்தவ பேச்சை கேட்டு ஏமாந்துட்டியாடா ஃபிலிக்ஸ்னு புலம்பிட்டு இருந்தவன் டேனியல் மைக்கேல் மிக்கா கூட சேர்ந்து பீச்சுக்கு வந்து நீச்சல் தெரியாத மிக்காக்கு நீச்சல் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செல்ஃபி எடுத்தும் ஜாலியா அன்னைக்கான மார்னிங் ஷெட்யூலை முடிச்சு ஈவினிங் ரூமுக்கு வந்து 4 பேரும் ஒன்னா உட்காந்து கார்டு விளையாடிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் கார்டு கேம்ல வின் பண்ண நம்ம மிக்கா குழந்தை மாதிரி கத்தி சிரிச்சுக்கிட்டே நான் திரும்பவும் வின் பண்ணிட்டேன், கார்டு கேம்ல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது, நான் தான் இந்த கார்டு கேம்ல ஜீனியஸா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு பையன் சந்தோஷத்துல கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க. அதை பார்த்த டேனியல் அடேங்கப்பா என்ன மிக்கா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நம்ம விளையாடிட்டு இருக்க இந்த கேம்ல சும்மா தீயா விளையாடி எல்லாரையும் தோற்கடிச்சிட்டு இருக்கியே, இதோட நீ இந்த கேம்ல 3வது தடவை வின் பண்ற, உனக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை இருக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல, உண்மையை சொல்லு மிக்கா நீ எங்க கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்க மிக்கா குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஃபிலிக்ஸ் மனசுக்குள்ள இப்ப என்ன நடந்ததுன்னு இந்த பைத்தியக்காரன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கா, இவனோட கள்ளங்கபடம் இல்லாத இந்த சிரிப்பு எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவன் மிக்கா கிட்ட, மிக்கா இப்ப எதுக்காக நீ இப்படி கேன மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, நீ வின் பண்ணது சாதாரண கார்டு கேம் தான், இதுக்கு போய் என்னமோ 5 வயசு பையனுக்கு நிறைய கேண்டி கிடைச்சா எப்படி சந்தோஷப்பட்டு கத்திட்டு இருக்குமோ அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி திட்ட. அதை கேட்ட மிக்கா அதுக்கு காரணம் நான் நிறைய தடவை இந்த கார்டு கேம் விளையாடி இருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட வின் பண்ணதே கிடையாது, ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல நான் இந்த கேம்ல 3 தடவை வின் பண்ணிட்டேன், அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்னோட சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நான் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கேன்னு சொல்ல. அதையெல்லாம் கேட்ட மைக்கேல் எனக்கும் இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, ஏன்னா இந்த கார்டு கேமோட கிங்கான நம்ம ஃபிலிக்ஸ் இன்னைக்கு ஒரு தடவை கூட வின் பண்ணல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும், ஃபிலிக்ஸ் உண்மையை மறைக்காம எங்க கிட்ட சொல்லு, இன்னைக்கு எதனால நீ தோத்துக்கிட்டே இருக்க, ஒருவேளை மிக்கா வின் பண்றதுக்காக நீ தோத்துக்கிட்டே இருக்கியா இல்ல உன்னோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு மிக்கா பக்கம் போயிடுச்சான்னு சொல்லி கேட்க, ஃபிலிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, இது சாதாரண கார்டு கேம், இந்த கேம்ல எப்ப யாரு வேணாலும் வின் பண்ணுவாங்க, இந்த கேம்ல வின் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, அதே மாதிரி மிக்கா வின் பண்றதுக்காக நான் ஒண்ணு இந்த கேம்ல தோத்து போகல, தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு கேம் விளையாடுற வழிய பாருன்னு சொல்லி திட்ட. அதை கேட்ட டேனியல் சைஸா சிரிச்சுக்கிட்டே யாருக்கிட்ட கதை விடுற, உன் மூஞ்சிய பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் உண்மை நம்புற மாதிரியா இருக்கு, எங்க இந்த கேம்ல ஒய்ஃப் தோத்து போனா ஃபீல் பண்ணுவானோன்னு பயந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப வின் பண்ண வைக்கிறதுக்காக வரிசையா தோத்து போய் வின் பண்ணி சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்க ஒய்ஃபோட முகத்தை பார்த்து சந்தோஷத்துல பூரிச்சு போய் இருக்க பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி இல்ல, உன் முகம் நல்லா 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ண. அதை கேட்டு கடுப்பான ஃபிலிக்ஸ் டேனியல் எதுக்காக நீ இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி பேசக்கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேயான்னு சொல்லி ஃபிலிக்ஸ் டேனியலை திட்டிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணி ஓனர் லேடி உள்ள வராங்க. அந்த லேடியை பார்த்த மைக்கேல் ஹலோ மேடம் என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க, உங்களுக்குள்ள வந்த ஓனர் லேடி ஹலோ டியர்ஸ் என்ன எல்லாரும் ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா, உங்களோட சந்தோஷமான நேரத்துல நான் வந்து உங்களை தொல்லை பண்ணிடலையேன்னு சொல்லி கேட்க, அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம் நீங்க எப்ப வேணாலும் எங்களை பார்க்க வரலான்னு சொல்ல. அதை கேட்ட ஓனர் லேடி ரொம்ப நன்றி, இப்போ நான் இங்க வந்ததுக்கான காரணம் நாங்க இந்த பில்டிங்ல இருக்க ஸ்டோர் ரூம் ஆல்டர் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம், அதுக்காக நாங்க இந்த ஸ்டோர் ரூம்ல இருக்க பாக்ஸை எல்லாம் அந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்க பாக்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அந்த வெயிட்டான பாக்ஸை பக்கத்து ரூமுக்கு கொண்டு போறதுக்கு உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான பசங்களோட உதவி வேணும், ப்ளீஸ் எனக்கு அந்த திங்ஸை எல்லாம் எடுக்க உதவி பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட ஃபிலிக்ஸும் மைக்கேலும் கண்டிப்பா உதவி பண்றோம் மேடம்னு சொல்லி 2 பேரும் ஸ்டோர் ரூமுக்கு வர ஃபிலிக்ஸையும் மைக்கேலையும் பார்த்த ஓனர் லேடி டியர் இந்த ஸ்டோர் ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் பக்கத்து ரூமுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும் பார்த்து கவனமா வேலை செய்யுங்கன்னு சொல்ல. அதை கேட்ட ஃபிலிக்ஸ் நீங்க கவலையே படாதீங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பாக்ஸ் எடுத்துட்டு இருக்க. அங்க அந்த ஓனர் லேடி ஃபிலிக்ஸோட பக்கத்துல வந்து டியர் நீ உன்னோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றதானே சரியானு கேட்க. அதை கேட்டு ஷாக்கான ஃபிலிக்ஸ் மேடம் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்க, ஓனர் லேடி கூச்சப்படாதப்பா நீ உன் ஒய்ஃபை அளவுக்கு அதிகமா காதலிக்கிற, நீ உன் ஒய்ஃப் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கங்கிறத என்னால உன் கண்ணிலேயே பார்க்க முடியுது, உன்னோட ஒய்ஃபை உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க விடாம உன் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்க நினைக்கிறேன், உன் ஒய்ஃப் மேல காட்டுற அன்பையும் அக்கறையும் பார்க்கும்போது எனக்கு இறந்து போன என்னோட ஹஸ்பண்ட் தான் ஞாபகத்துக்கு வராரு, அவரு உயிரோட இருக்க வரைக்கும் அவரும் உன்ன மாதிரியே தான் ரொம்பவே அன்பா பாத்துக்கு வருன்னு சொல்லி பாட்டி தாத்தாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஓனர் லேடி பேசினதையெல்லாம் கேட்ட மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே அட மேடம் சும்மா சொல்லக்கூடாது உங்க கண்ணு பயங்கர ஷார்ப்பா தான் இருக்கு, நீங்க சொல்றது சரிதான், ஃபிலிக்ஸ் அவன் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றான், ஃபிலிக்ஸோட வாழ்க்கையில அவனோட ஒய்ஃபை தவிர வேற யாருமே முக்கியம் கிடையாது, ஃபிலிக்ஸ் அவன் ஒய்ஃபுக்காக எது வேணாலும் செய்வான்,
தெரியுமா? இப்ப கூட பாருங்க, நாங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்து கார்ட் கேம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த கேம்ல எங்க ஒய்ஃப் தோத்து போய் ஃபீல் பண்ணுவானோன்னு பயந்து இந்த ஃபிலிக்ஸ் அவனும் வின் பண்ணாம என்னையும் வின் பண்ண விடாம டேனியலையும் வின் பண்ண விடாம எங்களை எல்லாம் தோக்கடிச்சு அவன் ஒய்ஃபை வின் பண்ண வச்சு வின் பண்ண ஒய்ஃப் சந்தோஷத்துல இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா இந்த பக்கின்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட ஃபிலிக்ஸ் ஓனர் லேடி கிட்ட, இங்க பாருங்க மேடம், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் பேசுறதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, நாங்க இந்த பாக்ஸ பக்கத்து ரூமுக்கு எடுத்துட்டு போனோம் அவ்வளவுதானு சொல்லி ஃபிலிக்ஸ் வேகமா அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண இங்க ரூம்ல டேனியலையும் மிகாவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா உட்காந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இருக்க, அப்ப டேனியல் மிகா கிட்ட, ஏன் மிகா, நீ பிலிக்ஸோட மாளிகைக்கு வேலைக்கு சேர்ந்து 4 மாசம் ஆச்சே, இத்தனை நாள நீ ஒரு தடவையாவது பிலிக்ஸோட டாடிஸ மீட் பண்ணியான்னு கேட்க, இல்ல நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எப்பவும் நான் பட்லர் கிம்ம மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு அவரை மட்டும் தான் தெரியும்னு சொல்ல, அதை கேட்ட டேனியல், அதுவும் சரிதான், உன்னால கண்டிப்பா அவங்கள பாத்திருக்கவே முடியாது, ஏன்னா பிலிக்ஸ் டாடிஸோட கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ் வெளிநாட்டுல இருக்கு, அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்கனால அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை வருவாங்க, இல்ல அவங்க இந்த வருஷமே வராம அடுத்த வருஷம் வருவாங்க, அதனால நீ அவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான மிகா, எனது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை தான் பையனை பார்க்க வருவாங்களா, ஒரே பையனை வச்சுக்கிட்டு எப்படி அவங்கனால இவனை பார்க்காம இருக்க முடியுதுன்னு சொல்லி கேட்க, டேனியல், மிகா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, பிலிக்ஸோட டாடிஸ் 2 பேரும் அவங்க பையன் மேல உயிரியே வச்சிருக்காங்க, பிலிக்ஸ் சின்ன பையனா இருக்கும் போது அவங்க டாடிஸ் 2 பேரும் பிலிக்ஸ் அவங்க பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, ஆனா பிலிக்ஸோட டாடிஸ் 2 பேரும் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்தனால அவங்கனால பிலிக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, என்னதான் பிலிக்ஸ் அவன் பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் அவனால அவன் டாடிஸ் கூட ஒன்னா இருக்க முடியாம அவன் எப்பவுமே கேர்டேக்கர் கூட வளர்ற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு பிலிக்ஸோட டாடிஸ் 2 பேரும் பட்லர் கிம்மோட பார்வையில அவங்க பையனை வளர்க்க ஆரம்பிச்சாங்க, பட்லர் கிம்மும் ரொம்ப விசுவாசமான கார்டியனா இருந்து பிலிக்ஸ பாதுகாப்பா பாத்துட்டு இருக்காருன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட மிகா, என்னதான் பட்லர் கிம் கூட பிலிக்ஸ் வளர்ந்திருந்தாலும் அவனுக்கும் அவனோட டாடிஸ் கூட இருக்கணும்னு ஆசை இருந்திருக்கும்ல, பாவம் பிலிக்ஸ்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதையெல்லாம் கேட்ட டேனியல், சரியா சொன்ன, நாம இப்படி நினைக்கிறோம், ஆனா பிலிக்ஸோட டாடிஸ் 2 பேரும் அவங்க பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக டே நைட் தூங்காம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கோடி கணக்குல சொத்தை சேர்த்தது மட்டும் இல்லாம பிலிக்ஸ் என்ன வேலைக்கு போகணுங்கிறதுல இருந்து பிலிக்ஸ் யார மேரேஜ் பண்ணணுங்கிற வரைக்கும் பிலிக்ஸோட டாடிஸ் 2 பேரும் ஷெட்யூல் போட்டு பிலிக்ஸோட வாழ்க்கையை வழி நடத்திட்டு இருக்காங்க, உண்மைய சொல்லணும்னா என்னதான் பிலிக்ஸ் கிட்ட கோடி கோடியா சொத்து இருந்தும் அவன் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம தனிமையில தான் தவிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன மிகா, எனது பிலிக்ஸ் தனிமையில இருக்கான், என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கை இது, என் பேரண்ட்ஸ் கோடி கோடியா பணம் சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட அன்புக்கு குறையே இருக்காது, காலையில வேலைக்கு போறவங்க நைட்டு எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து எங்க கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருப்போம், அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட வாழ்க்கைய பிலிக்ஸோட வாழ்க்கைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட டேனியல், உண்மைதான், தனிமையில வளர்ந்த நம்ம பிலிக்ஸ்க்கு அவனோட ஃபீலிங்ஸை எப்படி வெளிப்படுத்தணும்னு கூட தெரியாது, அதுக்கு அர்த்தம் அவன் இதயம் இல்லாதவங்கிறது இல்ல, அவன் வளர்ந்த விதம் தான், சின்ன வயசுல இருந்தே தனிமையில வாழ்ந்த அவனுக்கு அன்பா பாத்துக்க அவனுக்கு ஒரு துணை வேணுங்கிறத ஏத்துக்க கூட அவன் மறுத்து இப்படி தனிமையில அமைதியா கஷ்டப்படுறதையே அவன் விரும்புறான், இப்ப எதுக்காக நான் இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா இதுக்கப்புறம் நீ தான் அவனோட தனிமையை போக்கி அவனுக்கு துணையா இருக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட மிகா, எதுக்காக நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னையும் பிலிக்ஸையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இங்க பாருங்க டேனியல், நான் பிலிக்ஸோட பர்சனல் சர்வெண்ட் அவ்வளவுதான், ஒருவேளை நாளைக்கு என்னோட வேலை பிடிக்காம பட்லர் கிம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா கூட பிலிக்ஸ் என்ன நினைச்சு துளி கூட கவலைப்படாம அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டு தான் இருப்பாரு, இப்படித்தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட டேனியல், போதுமிக்கா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி எதுக்காக உன்னை நீயே முட்டாளாக்கிக்கிற, பிலிக்ஸ்க்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், அதையே நீ புரிஞ்சுக்க மறுக்கிற, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, எப்பவும் தீயள்ளி வீசுற அவனோட பார்வை உன்னை பார்க்கும் போது மட்டும் பனிக்கட்டி மாதிரி மாறுதே, அதை நீ கவனிச்சிருக்கியா, தெரிஞ்சு உன்னை பாக்குற மாதிரி பிலிக்ஸ் வேற யாரையும் பார்த்தது கிடையாது, அவனோட அந்த குளிர்ச்சியான பார்வையை அவன் உனக்காக மட்டும்தான் வெளிப்படுத்துறான், அதுக்கு காரணம் நீ பிலிக்ஸோட சர்வெண்ட்ங்கிறதுனால கிடையாது, நீ பிலிக்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்கிறனால தானே சொல்ல, அதையெல்லாம் கேட்ட மிகா மனசுக்குள்ள என்னால இதை நம்பவே முடியல, உண்மையாவே நான் பிலிக்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானவனா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் டேனியல் கிட்ட, சரி சரி பேசின வரைக்கும் போதும், இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம், அம்மா பாக்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ண போன பிலிக்ஸும் மைக்கிளும் ஏன் இன்னும் ரூமுக்கு வரல, ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்க, பேச்ச மாத்தினதுல கடுப்பான டேனியல், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து ரூம்ப ரெனோவேட் பண்றதுக்காக கட்டட வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ என்னவோன்னு சொல்ல, அதை கேட்ட மிகவும் அப்படியா, அப்ப அவங்க வர வரைக்கும் நம்ம வேணா டிவி பார்த்துட்டு இருக்கலாமான்னு சொல்ல, அதை கேட்ட டேனியல், இதுவும் நல்ல ஐடியா தானே, வேகமா டிவி ஆன் பண்ண, அதுல பார்த்தா ஹாங்க்வா வில்லேஜ் மற்றும் அதை சுத்தி இருக்க பகுதிகளில் பலத்த புயல் காற்றோட சேர்ந்து கனமழை வரப்போகுது, கூடவே இடி மின்னல் பயங்கரமா இருக்க போகுது,
அதனால மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்க. மழை அதிகமா வரதுனால மின் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவையான பொருட்களை பக்கத்திலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லி நியூஸ்ல சொல்ல அதை கேட்டு ஷாக்கான மிக்கா, என்னது இன்னைக்கு நைட்டு இடி மின்னலோட சேர்ந்து கனமழை வரப்போகுது, ஆனா இது ஒண்ணும் மழை சீசன் கிடையாதே, அப்படி இருக்கும்போது எப்படி மழை வருதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை கேட்ட டேனியல், நாம இப்போ கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கோம், இந்த ஊரு கடல் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க இந்த மாதிரி அடிக்கடி புயல் மழை வரும், இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் இது பழகி போனதா, நீ பயப்படாதன்னு சொல்ல அக்கா, நான் என்ன நினைச்சு பயப்படல, பிலிக்ஸ நினைச்சுதான் பயப்படுறேன். பிலிக்ஸ்க்கு இடி மழைன்னா ரொம்ப பயம். ஒரு தடவை பயங்கர மழையில பயங்கர சத்தத்தோட பூம்னு இடி இடிச்ச சத்தத்தை கேட்டு பயந்து போன பிலிக்ஸ் மலையில நினைஞ்ச நாய்க்குட்டி மாதிரி ரூம்குள்ள ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருந்தான். அந்த நேரம் அவன் உடம்பு ஐஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட டேனியல், பாரு எப்பவும் ஹஸ்பண்ட் கூட சண்டை பண்ணி அவனை வம்புக்கு இழுத்துட்டு இருக்க குட்டி ஒய்ஃப் இன்னைக்கு ஹஸ்பண்ட் நினைச்சு எந்த அளவுக்கு வருத்தப்படுறான்னு சொல்லி கிண்டல் பண்ண டேனியல் ஒய்ஃப்னு சொன்னது கேட்டு வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போன மிக்கா டேனியல் கிட்ட, டேனியல் ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி கிண்டல் பண்றதை நிறுத்து, ஒன்னு என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, அவர் என்னோட யங் மாஸ்டர், அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் அவர் மேல அக்கறை காட்டுறக்கான பேர் ப்ரொஃபஷனல் தானே தவிர ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட டேனியல், சரி சரி எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்ல இங்க மிக்கா போன தடவை பட்லர் கிம் என்கிட்ட இந்த மாதிரி இடி மழை வர டைம்ல பிலிக்ஸ் இஞ்சி டீ குடிச்சா பெட்டரா ஃபீல் பண்றதா என்கிட்ட சொன்னாரு. ட்ரிப்புக்கு வர ஆர்வத்திலையும் இந்த மாசம் மழை வராதுங்கிற நம்பிக்கையிலையும் நான் பிலிக்ஸ் எப்பவும் குடிக்கிற இஞ்சி டீ பேக்கை எடுத்து வைக்க மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே மிக்கா வேகமா எழுந்திருக்க அதை பார்த்த டேனியல், மிக்கா நீ எங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்க, மிக்கா அதுவா நம்ம தங்கி இருக்க ரெசார்ட்க்கு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத பார்த்தேன், பிலிக்ஸ் குடிக்கிற இஞ்சி டீ பேக் கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல அதை கேட்டு டேனியல், என்ன விளையாடுறியா, நியூஸ்ல பயங்கரமா மழை வர போகுதுன்னு சொல்லி இருந்தாங்கல்ல, இந்த நேரத்துல நீ தனியா வெளியே எங்க போற, இங்க பாரு மிக்கா, தெரியாத ஊர்ல இந்த மாதிரி அன்டைம்ல வெளியே போறது ரொம்ப தப்பு, இது ஷாப்பிங் பண்றதுக்கான சரியான நேரம் கிடையாது, புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அக்கா கவலைப்படாத டேனியல், நான் 10 நிமிஷத்துல திரும்பி வந்துருவேன், இந்த மழை நேரத்துல பிலிக்ஸ சூடா வச்சுக்க அவனுக்கு இந்த இஞ்சி டீ ரொம்ப முக்கியம்னு சொல்ல அதை கேட்ட டேனியல், அடடா பிலிக்ஸ நினைச்சு நீ எந்த அளவுக்கு கவலைப்படுற, உன்ன மாதிரி அன்பான அக்கறையான ஒய்ஃப் கிடைக்க பிலிக்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எங்க பிலிக்ஸ் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல அதை கேட்டு வெக்கத்துல முகெல்லாம் சவந்து போன மிக்கா, டேனியல் என்ன பிலிக்ஸோட ஒய்ஃப்னு சொல்றத முதல்ல நிறுத்து, ரெண்டு பேருக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான டேனியல், ஏண்டா உங்க மனசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கடந்த காதல் வச்சிருந்தோம், அந்த காதல ரெண்டு பேரும் வெளியே காட்டிக்காம நாங்க எப்ப கேட்டாலும் எங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு எப்படா வாய் கூசாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்றீங்க, அதையெல்லாம் திருத்தவே முடியாது, என்னமோ பண்ணி தொலைங்க, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி பிலிக்ஸ் சாதாரண கடையில கிடைக்கிற இஞ்சி டீ எல்லாம் குடிக்க மாட்டான், பிலிக்ஸ் எப்பவுமே பிராண்டட் இஞ்சி டீ தான் விரும்பி குடிப்பான், அந்த டீ பேக்கோட பிராண்ட் சாதாரண கடையில கிடைக்க வாய்ப்பே கிடையாது, அதனால நீ தேவையில்லாம வெளியே போய் உன் நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா நீ ரூம்குள்ளேயே இரு, மழை வந்தா அந்த முட்டா பையன் பிலிக்ஸ் கத்தி கதறிட்டு இருக்கட்டும்னு சொல்ல அதை கேட்ட மிக்கா, என்னால அப்படி இருக்க முடியாது, பிலிக்ஸ்க்கு இங்க என்ன நடந்தாலும் பட்லர் கிம்க்கு நான் தான் பதில் சொல்லணும், பிலிக்ஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட விஷயம் மட்டும் பட்லர் கிம்முக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு, அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன், அதனால நான் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி மிக்கா கிளம்ப அதை பார்த்த டேனியல், மிக்கா ஒரு நிமிஷம், நீ போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப போறதுக்கு முன்னாடி மறக்காம கொடையவாவது எடுத்துட்டு போன்னு சொல்ல மிக்கா, கொடையெல்லாம் வேண்டாம், நான் ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்க கடைக்கு தான் போறேன், எப்படியும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லி டீ பாக்ஸ் வாங்க மிக்கா கிளம்பி போக நம்ம பிலிக்ஸையும் மைக்கிளையும் காட்டுறாங்க, பாக்ஸை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி முடிச்சு பிலிக்ஸும் மைக்கிளும் ரூமுக்கு வந்துட்டு இருக்க அப்போ மைக்கேல் பிலிக்ஸ் கிட்ட, ஏன் பிலிக்ஸ் இந்த ஓனர் லேடி உன்னையும் மிக்காவையும் ஒரு 2-3 தடவை பார்த்து பேசியிருப்பாங்களா, அதுக்குள்ளேயே நீ மிக்கா மேல எந்த அளவுக்கு காதலும் அன்பு வச்சிருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க பாரு, சும்மா சொல்லக்கூடாது, அந்த லேடியோட கண்ணு பயங்கர ஷார்ப்பு தான், இந்த மாதிரி உங்களை பாக்குற எல்லாரும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கீங்கங்கறத மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலுக்காக அவங்க ஆதரவு காட்டியும் அந்த காதலை ஓப்பனா ஏத்துக்காம நீங்க ஏன்டா மறுக்கிறீங்க, இந்த பாரு பிலிக்ஸ், உன்னோட ஃபீலிங்ஸ வெளியே காட்டாம இப்படி ஓடி போறதுக்கு பதிலா மிக்கா மேல உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கறத ஒரே ஒரு தடவை உன் இதயத்துக்கிட்ட நேர்மையா கேட்டு பாரு, அப்ப உனக்கு உண்மையான பதில் கிடைக்கும்னு சொல்ல கேட்ட பிலிக்ஸ், நான் என்ன நேர்மையா இருக்கணும், எதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், இங்க பாரு மைக்கேல், எனக்குள்ளயும் அந்த முட்டா பையன் மிக்காக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த பிலிக்ஸ் வெக்கத்துல முகெல்லாம் செவந்து போய் அவன் மனசுக்குள்ள, நான் ஒருத்த மட்டும் இதயத்துக்கிட்ட நேர்மையா இருந்து எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே டோரை ஓபன் பண்ணி ரூமுக்குள்ள வந்த பிலிக்ஸ் மிக்கா ரூம்குள்ள இல்லாததை பார்த்து ஷாக் ஆனவன் டேனியல் கிட்ட, டேனியல் மிக்கா எங்கன்னு கேட்க டேனியல் கேஷுவலா மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டே, மிக்காவா அவன் டிவில வானிலை அறிக்கையில இன்னைக்கு நைட்டு பயங்கரமா இடி மின்னல் மழை வரும்னு சொன்னாங்க, அதை கேட்டதும் மிக்கா உனக்காக இஞ்சி டீ வாங்கிட்டு வரதுக்காக ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்கான், மிக்காக்கு
உன் மேல எவ்வளவு பாசம் பாத்தையான்னு சொல்லிக்கிட்டே கேம் விளையாடிட்டு இருக்க. அதை கேட்ட பிலிக்ஸ் என்னது இஞ்சி டீ வாங்க போயிருக்கானா? நான் குடிக்கிற பிராண்டட் இஞ்சி டீ இந்த சின்ன கிராமத்துல எப்படி கிடைக்கும்? அந்த முட்டா பையன் இத பத்தி யோசிக்காம கூட இஞ்சி டீ வாங்குறான்னு கிளம்பிட்டானான்னு சொல்லி திட்ட. அதை கேட்ட டேனியல் நானும் இதையே தான் அவங்கிட்ட சொன்னேன். ஆனா மிக்கா பிடிவாதமா பிலிக்ஸ் மழை டைம்ல இஞ்சி டீ குடிச்சாதான் பயம் இல்லாம இருப்பான்னு சொல்லி கூட எடுக்காம அவன் பாட்டுக்கு கடைக்கு கிளம்பிட்டான்னு சொல்ல. அதை கேட்ட பிலிக்ஸ் ஓ அப்படியா, போனவன் கையில போனாவது எடுத்துட்டு போனானான்னு சொல்லி கேட்க டேனியல் இல்லன்னு தான் நினைக்கிறேன். அவன் அந்த கடை நம்ம ரெசார்ட்க்கு பக்கத்துல தான் இருக்கு, 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான்னு சொல்ல. அதை கேட்ட பிலிக்ஸ் திரும்பவும் அவன் கடைக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி சிஐடி மாதிரி கேள்வியா கேட்க அடுப்பான டேனியல் அவன் கடைக்கு போய் 10 நிமிஷம் ஆகுது, எப்படியும் இன்னும் 2 நிமிஷத்துல வந்தாலும் வந்துருவான், அதனால நீ இந்த மாதிரி சிஐடி மாதிரி கேள்வியா கேட்கறத விட்டுட்டு கவலைப்படாம ரிலாக்ஸா வந்து உட்காரு. ஒரு 10 நிமிஷம் மிக்காவோட முகத்தை பார்க்காததுக்கா இப்படி உன் முக கவலையில வாடி போயிருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ண பிலிக்ஸ் நான் எதுக்காக அந்த முட்டாள நினைச்சு கவலைப்படணும்? அவன் எங்க போனா எனக்கு என்னன்னு கெத்தா பேசிட்டு இருந்தவன் மனசுக்குள்ள நீ எங்க போன? இந்த மாதிரி மழை பயங்கரமா வர நேரத்துல எனக்காக இஞ்சி டீ வாங்க வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ இந்த மாதிரி என் அனுமதி இல்லாம தனியா வெளியே போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எனக்கு பிடிக்காத விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணி எனக்கு கோவப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள பிலிக்ஸ் மிக்காவை திட்டிக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்க்கு வந்த மிக்கா கடை க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்த்து அடடா என்ன கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? இப்ப அந்த இஞ்சி டீ கண்டிப்பா வேணும். சரி நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் போய் கடை ஏதாவது ஓபன்ல இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லி கிளம்பின மிக்கா வானம் கருத்து போயிருக்கிறத பார்த்து அடடா வானம் இன்னும் அதுக்குள்ளேயே கருக்கல் போட்டுருச்சு. மேகம் கருத்து இருக்கிறத பார்க்கும் போதே இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பயங்கரமா வரப்போகுதுங்கிறது தெளிவா தெரியுது. நம்ம பேசாம திரும்பவும் ரெசார்ட்கே போயிடலாமா? ஆனா என்னால போக முடியாது, ஏன்னா பிலிக்ஸ்க்கு இந்த இஞ்சி டீ ரொம்ப முக்கியம். அதனால மழை வரதுக்குள்ள நம்ம வேற கடைக்கு போய் இஞ்சி டீ வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி அடுத்த கடைக்கு வேக வேகமா போயிட்டு இருக்க. அங்க ரொம்ப நேரம் ஆகியும் மிக்கா ரூமுக்கு வராதனால டென்ஷனான பிலிக்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அங்க டேனியல் மைக்கேல் கிட்ட மைக்கேல் நெக்ஸ்ட் வீக் என்னோட புது மூவிக்கான ஆடிஷன் நடக்க போகுது, அந்த மூவி எந்த அளவுக்கு எனக்கு ரீச் கொடுக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த மூவில நான் ஏதாவது தப்பு பண்ணிருவணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட மைக்கேல் எதுக்காக கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில நீ நல்லா நடிச்சு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்க போற. நான் எதனால இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றேன்னா ஆக்டிங் ஃபீல்டுல என் ஜூலியட் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லி மைக்கேலும் டேனியலும் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான பிலிக்ஸ் இவனுக்கு தொல்லை தாங்க முடியலடா சாமின்னு திட்டிட்டு இருந்தவன் மனசுக்குள்ள டேனியல் மிக்கா ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்கிறதாவும் 10 நிமிஷத்துல திரும்பி வரதா சொன்னதா அவன் சொன்னான். ஆனா மிக்கா வெளியே போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இருந்தும் அவன் இன்னும் திரும்பி ரூமுக்கு வரவே இல்ல. நியூஸ்ல இன்னைக்கு நைட்டு புயல் மழை வரும்னு சொல்லி இருந்தோம், நீ அதை பத்தி யோசிக்காம எனக்கு இஞ்சி டீ வாங்கவா போன? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையை பார்த்து என்ன ரொம்பவே டென்ஷன் பண்றேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் திரும்பி டேனியலை பார்த்து டேனியல் 10 நிமிஷத்துல மிக்கா திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு போனதா தானே சொன்னேன், ஆனா இப்ப அவன் போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, ஆனா இன்னும் அவன் திரும்பி வரவே இல்ல, அப்படி அவன் எங்க தான் போயிருக்கான் உண்மையை சொல்லுன்னு கேட்க பிலிக்ஸ் பதட்டமா இருக்கிறத பார்த்த மைக்கேல் பிலிக்ஸ் கிட்ட ஒருவேளை நீ அவனை நினைச்சு இந்த மாதிரி பதட்டமாகி அடிக்கடி வந்துட்டானா இல்லையான்னு உன்னோட வாட்சை பார்த்து நீ தவிச்சிட்டு இருக்கணும்னு நினைச்சு மிக்கா ரூமுக்கு வர லேட் பண்றானோ என்னமோ, ஆனா உனக்கு தான் மிக்காவை பத்தி எந்த கவலையும் இல்லையே, அப்புறம் எதுக்காக இப்படி நீ திருன்னு முழிச்சிட்டு இருக்க? நீ இப்படி அவனை நினைச்சு வேர்த்து விறுவிறுத்து போய் இருக்கிறத பார்க்கும்போது நீ மிக்காவை நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுதே, என்னடா நீ மிக்காவை நினைச்சு கவலைப்படுறியா என்னன்னு சொல்லி கேட்க பிலிக்ஸ் யார் சொன்னா நான் அவனை நினைச்சு கவலைப்படுறேன்னு? எனக்கு அவனை நினைச்சு எந்த கவலையும் இல்ல, இது என்னோட டீ டைம், இந்த நேரம் அவன் எனக்கு டீ கொடுக்காம லேட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்பெல்லாம் அவன் வேலையில இருந்து எப்படி ஓபி அடிக்கலான்னு தான் பாத்துட்டு இருக்கான், அதனாலதான் கேட்டேன்னு சொல்லி சமாளிக்க. அதை கேட்ட டேனியல் எனக்கு புரிஞ்சது பிலிக்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணு மிக்கா வந்துருவான். மிக்கா இப்படி லேட் பண்றத பார்க்கும்போது எனக்கு என்னமோ மிக்கா வெறும் இஞ்சி டீ வாங்க போன மாதிரி தெரியல, எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய பொருள் வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன், அதான் இவ்ளோ லேட் ஆகுது, அதனால நம்ம இன்னும் அவனுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்ல. அதை கேட்ட பிலிக்ஸ் மனசுக்குள்ள அவன் திரும்பி வரட்டும், அவன் பார்த்த வேலைக்கு இன்னைக்கு நான் மிக்காக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், இன்னைக்கு நான் மிக்காக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்படி ஒரு தப்ப மிக்கா பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டான், அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் நான் அவனுக்கு கொடுக்க போறேன். வர வர தலைவருக்கு கால் வளர்ந்துட்டே போகுதுன்னு நினைக்கிறேன், அதான் என்கிட்ட அனுமதி கேட்காம கூட வெளியே போயிருக்கான்னு சொல்லி நீனா மாறி திட்டிட்டு இருந்தவ திடீர்னு ரெமோவா மாறி மிக்கா நீ எங்க இருக்க, எதுக்காக இப்படி முட்டாள்தனமான வேலையை பார்த்த? ஒரு நாள் மழையில நான் இஞ்சி டீ குடிக்காம இருந்தா செத்தா போயிருவேன், நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அந்த இஞ்சி டீ தேவையே இல்லடான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க நம்ம மிக்காவை காட்டுறாங்க, அவன் அலைஞ்சு திரிஞ்சு ஃபைனலா ரெசார்ட் இருக்க ஏரியாவோட எண்டிங்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு
வந்து இஞ்சி டீ பேக் வாங்கினேன் மிக்கா. ஒரு வழியா நான் தேடி கண்டுபிடிச்சு இந்த இஞ்சி டீயை வாங்கிட்டேன். ஆனா இந்த இஞ்சி டீ பிலிக்ஸ் எப்போ குடிக்கிற பிராண்டட் இஞ்சி டீ கிடையாது, சாதாரண இஞ்சி டீ தான். எதுவா இருந்தா என்ன, மழை டைமுக்கு பிலிக்ஸ ரிலாக்ஸா வச்சுக்க ஒரு இஞ்சி டீ தேவைப்படுது, அதுக்கு இதுவே போதும். சரி, டைம் ஆகுது, மழை வரக்குள்ள சீக்கிரமா ரூமுக்கு போயிடலாம், அங்க எல்லாரும் என்ன நினைச்சு பதட்டமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரெசார்ட்க்கு கிளம்பின மிக்கா. வந்துட்டு இருக்க வழியில சில காவாலி பசங்க ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்த மிக்கா, யார் இந்த பசங்க, இவங்க பார்க்கவே ஒரு மார்க்கமா வேற இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த வழியா கடைக்கு போகும்போது இங்க யாருமே இல்லையே, அப்படின்னா இவங்க இப்பதான் இங்க வந்திருக்கணும். சரி, இவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம அவங்கள பார்க்காம இங்க இருந்து போயிட வேண்டியதான்னு பிளான் பண்ண மிக்கா அந்த பசங்களை பார்த்து பார்க்காத மாதிரி அவங்கள கிராஸ் பண்ணி போக மிக்காவை பார்த்து அந்த பசங்கள்ல ஒருத்தன், பாஸ் அங்க பாத்தீங்களா, இந்த நேரத்துல தனியா ஒரு ஃபிகர் நடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி மிக்காவை காட்ட, மிக்காவை பார்த்து அந்த பசங்களோட பாஸ், அடடா இந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், அவனோட கால் எவ்வளவு அழகா இருக்கு, அவனோட உடம்பு எவ்வளவு ஸ்லிம்மா சாஃப்டா இருக்கு, சின்ன பையன் எனக்கு பிடிச்ச டைப்ல இருக்கான்னு சொல்லி அந்த பையன் மிக்காவை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்க, அதை பார்த்த கூட இருந்த பசங்க, பாஸ் உங்களுக்கு அந்த பையனை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு நைட் அந்த பையனை உங்களுக்கு நாங்க சொந்தமாக்கிடுறோம். ஆனா பாஸ் இந்த பையனை நீங்க மட்டும் அனுபவிச்சு அவனை டயர்ட் ஆக்கிடாம எங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட அந்தால், சரி சரி நான் முதல்ல அவனை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க அவனை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வேகமா எழுந்து மிக்காவோட பக்கத்துல வந்தவன், ஏன் அங்கேயே நில்லுன்னு சொல்லி கத்த, ரொம்ப க்ளோஸா வந்து நிக்கிற அந்த ஆளை பார்த்து பயந்து போன மிக்கா, ஏன் ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக என்ன நிக்க சொன்னீங்கன்னு கேட்டு பையன் பீதியில நடுங்கிட்டு இருக்க, அந்தால் நம்ம மிக்கா கிட்ட, நீ ஏன் என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போற, என்ன பார்த்தா விஷ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லி கேட்க, மிக்கா எனக்கு தெரியாது, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்தேன், அதனால நீங்க யாரு என்னன்னு எதுவும் எனக்கு தெரியாது, அப்புறம் இன்னைக்கு வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு, இந்த நேரத்துல நீங்க வெளியே இருக்கிறத விட வீட்டுக்கு போறதா ரொம்ப நல்லது, அதனால எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி மிக்கா அங்கிருந்து எஸ்கேப் ஆக, அதை பார்த்து அந்தால் மிக்காவோட கைய பிடிச்சு வேகமா இழுத்து அவனை கட்டி பிடிச்ச மாதிரி க்ளோஸா நிக்க, அவன் இழுத்த வேகத்துல மிக்கா கையில வச்சிருந்த டீ பேக் கீழே விழுக, அதை பார்த்து டென்ஷன் ஆன மிக்கா, என்ன பண்ற நீ, என்னை விட்டு தள்ளி போன கத்த, மிக்காவோட இடுப்பை தொட்ட அந்த பையன், அடடா இவனோட இடுப்பு எவ்வளவு ஸ்லிம்மா சாஃப்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட இவன் அளவுக்கு சாஃப்டா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு பயந்து போன மிக்கா, என்னை விட்டு தள்ளி போன கத்த, அதை கேட்டு அந்தால், எனது தள்ளி போறதா, உன்னை விட்டு தள்ளி போறக்கா உன்னை இந்த அளவுக்கு க்ளோஸா அணைச்சு பிடிச்சிட்டு இருக்கேன், இங்க பாரிச்செல்லாம் இன்னைக்கு நைட்டு நீ எங்க கூட இருந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறத விட்டுட்டு சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத, கவலைப்படாத, இந்த மாதிரி விஷயத்த சிறப்பா பண்றதுல நான் கெட்டிக்காரன், இன்னைக்கு நைட்டு நீ முழு திருப்தி அடைய நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு கடுப்பான மிக்கா, யார்கிட்ட வந்து உன் வேலையை காட்டுறங்கிற மாதிரி எட்டி அந்த பொறுக்கியோட மெயின் பார்ட்லயே உதச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போக, அதை பார்த்த அந்த பையன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப, இன்னைக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்க, பாஸ் அடிச்சதை பார்த்து பக்கத்துல இருந்த ரெண்டு பசங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாஸை எட்டி உதச்சிருப்ப, மரியாதையா ஓடாம அங்கேயே நின்று நீ மட்டும் இன்னைக்கு எங்க கையில மாட்டினா செத்தடா மகனேன்னு கத்த, அதையெல்லாம் கேட்ட மிக்கா, அடடா இன்னைக்கு மட்டும் நான் இவனுக்கு கையில மாட்டினா கண்டிப்பா எனக்கு பால் தான், அதனால முடிஞ்ச வரைக்கும் இவனுக்கு கையில மாட்டாம தப்பிச்சிடுறா கைப்புள்ளங்கிற மாதிரி பையன் ஓடிட்டு இருக்க, ஓடுறவனை பிடிக்காம பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க பசங்களை பார்த்து கடுப்பான பாஸ், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க, இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிடவே கூடாதுன்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ரெண்டு பசங்களும் மிக்காவை வேகமா துரத்திட்டு வந்துட்டு இருக்க, இந்த ரூம்ல பிலிக்ஸ காட்டுறாங்க, அவன் ரொம்ப நேரம் ஆகியும் மிக்கா வராதனால பதட்டமான பிலிக்ஸ் வேகமா எழுந்து, டேனியல் மைக்கேல் நான் போய் மிக்கா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன், அவன் கடைக்கு போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் அவன் ரூமுக்கு வரல, அதான் அந்த முட்டா பையன் எங்க இருக்கான்னு பார்த்து நானே அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப அங்க கையில குக்கீஸோட ஓனர் லேடி உள்ள வராங்க, அவங்க இன்னைக்கு நம்ம ரெசார்ட்ல இருக்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா குக்கீஸ் ரெடி பண்ணேன், அதான் இந்த குக்கீஸை உங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு போலாம் நீங்க வந்தேன், அப்புறம் தம்பிகளா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க புயல் மழை வரப்போகுது, அதனால நைட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஜன்னலை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி படுத்துக்கோங்கன்னு சொல்ல, அதை கேட்ட பிலிக்ஸ் எங்களுக்கு புரிஞ்சது மேடம்னு சொல்ல, பிலிக்ஸ் பதட்டமா இருக்கிறத பார்த்த ஓனர் லேடி, என்னாச்சுப்பா ஏன் உன் முகம் இவ்வளவு பதட்டமா இருக்கு, நீ எங்கேயாவது போறியான்னு கேட்க, டேனியல் ஆமா மேடம் அவனோட ஒய்ஃப் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி நம்ம ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போனாங்க, ஆனா அரை மணி நேரம் ஆகியும் ஒய்ஃப் திரும்பி வராதனால பயந்து போய் ஒய்ஃபை தேடி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தா, அந்த நேரம் பார்த்து கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொல்ல, டேனியல் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன ஓனர் லேடி, நீங்க ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்க கடையை பத்தியா சொல்றீங்க, அந்த கடை தான் எப்பவோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, ஒருவேளை அந்த கடை க்ளோஸா இருக்கிறத பார்த்ததும் உன்னோட ஒய்ஃப் இந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல இருக்க கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட பிலிக்ஸ், இப்ப நீங்க சொல்ற கடை இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டிங்ல இருக்கு மேடம்னு கேட்க, ஓனர் லேடி ஆமா ஆனா அந்த இடம் ரொம்ப மோசமானது, வேற கிராமத்துல இருந்து நிறைய காவாலி பசங்க ரீசெண்டா இந்த வில்லேஜுக்கு வந்து தங்கி இருக்காங்க, அவங்க வயசு பசங்க பொண்ணுங்க யார் அந்த வழியா போனாலும் அவங்கள அந்த வழியா போக விடாம வழிய மறைச்சு அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கிறதா மக்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க மேல மக்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்காங்க, இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா அவங்க எல்லாரும் கேங்ஸ்டர்ஸ் கூட வேலை பாக்குறதுனால போலீஸ் கூட அவங்களுக்கு உடந்தையா தான் இருக்காங்கன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு கடுப்பான பிலிக்ஸ் வேகமா டோரை ஓபன் பண்ணி நான் போய் மிக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு
போறேன்னு சொல்லி கிளம்புன பிலிக்ஸ் கேஷுவலா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க அந்த ஏரியா எண்ட்ல இருக்க கடைக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல டீ பாக்ஸ் கீழே கிடக்கிறத பார்த்த பிலிக்ஸ் இது ஜிஞ்சர் டீ பாக்ஸ் தானே அப்படின்னா அந்த லேடி சொன்ன மாதிரி மிக்கா இஞ்சி டீ வாங்க இந்த கடைக்கு தான் வந்திருக்கானா. வந்தவன் எங்க போனா, வாங்கின இஞ்சி டீ பாக்ஸ் எதுக்காக ரோட்ல கிடக்குதுன்னு சொல்லி பிலிக்ஸ் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க உட்காந்துட்டு இருக்க அந்த பொறுக்கி பசங்க, பாஸ் அந்த பையன் பார்க்க அம்மாஞ்சி மாதிரி தானே இருந்தா, ஆனா கண்ணி மிக்கிற நேரத்துல உங்களோட மெயின் ஏரியால எட்டி உதச்சிட்டு போயிட்டான் பாருங்கன்னு சொல்ல அவங்க பேசினதை கேட்ட பிலிக்ஸ் திரும்பி அந்த பசங்களை பார்க்க, இங்க அந்த ரெண்டு பசங்க அவன் பாஸ் கிட்ட, நீங்க கவலைப்படாம இருங்க பாஸ், இதுக்கப்புறம் அந்த பையனை நாங்க எங்க பார்த்தாலும் அந்த பையனோட ரெண்டு காலையும் உடைச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறோம்னு சொல்ல அதை கேட்டு அந்த அழியாடா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவனோட அழகான காலை போய் உடைக்கிறேன்னு சொல்றீங்களே, பாருங்கடா அந்த பையனை நீங்க எங்க பார்த்தாலும் அவனோட காலை உடைச்சிடாம என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அவனோட அந்த அழகான கால்களை தொட்டு பார்க்க விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்டு அந்த பசங்க, எங்களுக்கு உங்களோட ஏக்கம் புரியுதுவா, ஆனா அந்த பையன் கண்ணி மிக்கிற நேரத்துல முயல் குட்டி மாதிரி மலைக்கு போற பாதை வழியா ஓடி போயிட்டான்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ஆள், என்ன சொல்ற நீ, மலைக்கு போற பாதை வழியாவா ஓடி போனா, இன்னைக்கு மழை வேற பயங்கரமா வரப்போகுது, இந்த மாதிரி நேரத்துல மலைப்பாதை வழியா போறது ரொம்ப ஆபத்தானது, அந்த மலைப்பாதை வேற ரொம்ப இருட்டா வேற இருக்கும், இப்படி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறோம்னு சொல்லி ஒரு மோசமான இடத்துல போய் அந்த பையன் மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட பிலிக்ஸ் வேகமா அந்த பசங்களோட பக்கத்துல வந்து அந்த பசங்களை முறைச்சு பார்க்க அதை பார்த்த அந்த பசங்க, ஏ யார் நீ, எதுக்காக நீ எங்களை இப்படி பாத்துட்டு இருக்க, என்ன உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட பிலிக்ஸ் கேஷுவலா, நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்களே அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க டென்ஷனான அந்த பசங்களோட பாஸ் எழுந்து, ஓ நீ அந்த பையனை தேடி வந்திருக்கியா, ஆமா உனக்கும் அந்த அழகான பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஒருவேளை நீ அவனோட லவ்வரா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே பிலிக்ஸோட பக்கத்துல க்ளோஸா வந்தவன், சும்மா சொல்லக்கூடாது, உன் லவ்வரோட அழகான காலு, சாஃப்ட் ஸ்கின்னு, ஸ்லிம் ஃபிட் பாடின்னு பையன் அம்சமா இருக்கான், இன்னைக்கு நைட்டு நாங்க அவன் கூட ஜாலியா இருக்கலாம்னு பிளான் பண்ண நேரம் பார்த்து எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான், இன்னைக்கு மட்டும் அவன் எஸ்கேப் ஆகாம இருந்திருந்தான்னா இன்னைக்கு நாங்க எல்லாரும் அவனுக்கு சொர்க்கத்தை காட்டியிருப்போம், நான் உன் லவ்வரை டைட்டா கட்டி பிடிச்சிருந்தப்போ பயத்துல கண்ணுல கண்ணீரோட உடம்பெல்லாம் நடுங்கிட்டு என்ன பார்த்துட்டு இருந்தப்போ உன் லவ்வர் எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு உக்கிரமான பிலிக்ஸ் ஃபுல் ஃபோர்ஸ்ல அந்த பையனோட முகத்துல ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுத்து, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மிக்கா மேல கை வச்சிருப்பா, என்ன உங்களுக்கு வாழ பிடிக்கலையா என்னன்னு சொல்லி கேட்டு பிலிக்ஸ் அந்த பசங்க கூட பயங்கரமா ஃபைட் பண்ண ஏய் மாதிரி அடிக்கிற பிலிக்ஸ பார்த்து பயந்து போன அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், சாரி எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பிலிக்ஸ பார்த்து நடுங்கிட்டு இருக்க அதை பார்த்த பிலிக்ஸ் வேகமா அந்த பையனோட பக்கத்துல வந்து அவனோட சட்டையை பிடிச்சு மேல தூக்கி மிக்காவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க இங்க காட்டுக்குள்ள மிக்காவை காட்டுறாங்க, ஓடி வர அவசரத்துல எங்க போறோம்னு தெரியாம காட்டுக்குள்ள ஓடி வந்த மிக்கா இடி மலையில மாட்டி அழுதுகிட்டே எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம, அடடா ஓடி வர அவசரத்துல இப்படி நடு காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி வெளியே போறது, இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இடி மழை வேற பயங்கரமா வந்துட்டு இருக்கு, இந்த இடியோட சத்தம் என்ன ரொம்பவே பயமுறுத்துது, ஆமா இந்த காட்டுக்குள்ள பேய்கி ஏதாவது இருக்குமா என்னன்னு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே பொறுக்கி பசங்க வேற போயிட்டாங்களான்னு தெரியல, ஒருவேளை அவங்க என்ன தேடிட்டு இருந்து நான் அவங்க கையில மாட்டினேன்னா நான் அவ்வளவுதான், இப்ப நான் என்ன பண்றதுன்னு பயத்துல புலம்பிட்டு இருந்த மிக்கா திடீர்னு, பிலிக்ஸ் நீ எங்க இருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இப்ப வீட்டுக்கு போகணும், இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு, இதுக்கு மேல என்னால இங்க தனியா இருக்க முடியாது, நான் தனியா இருக்க விரும்பலன்னு பையன் பயத்துல கத்திட்டு இருக்க இங்க இடி மலைய பார்த்து பயப்படுற நம்ம பிலிக்ஸ் எந்த பயமும் இல்லாம மிக்காவை தேடி காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்க, அப்பா அவனுக்கு டேனியல் பிலிக்ஸ் கிட்ட உனக்கு மிக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தும் அதையே ஏத்துக்க மறுக்கிறேன்னு கேட்டதும், மைக்கேல் உனக்கு மிக்கா மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத ஒரு தடவை உன்னோட இதயத்துக்கிட்ட நேர்மையா கேட்டு பாருன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வர, பிலிக்ஸ் சரிதான் எனக்கு மிக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல என்னால இந்த உண்மையை அவன்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது, மிக்கா ப்ளீஸ் என்கிட்ட திரும்பி வந்துரு, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ மிக்கா, எனக்கு நீ வேணும், நீ எங்க இருக்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்த பிலிக்ஸ் நீ எங்க இருக்கன்னு சொல்லி சத்தமா கத்த, இங்க மழை இடி சத்தத்துல வாய்ஸ் கேட்காதனால பயந்து போன மிக்கா, என்ன சத்தம் இது, இந்த இடம் ஃபுல்லா மரங்களா இருக்கனால இங்க ஏதாவது காட்டு விலங்கு வந்திருக்குமா என்ன, எனக்கு தெரிஞ்ச தினமும் ஆபத்தான விலங்காத்தான் இருக்கணும், இல்ல ஒருவேளை விஷ பாம்பா கூட இருக்கலாம், அதனால இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லி வேகமா அங்கிருந்து எழுந்து ஓட பிளான் பண்ணவன் திடீர்னு, ஆனா எந்த பக்கம் நான் ஓடணும்னு தெரியலையே, ஒருவேளை நான் இந்த மலையில இருந்து கீழே ஓடி போனேன்னா நான் கண்டிப்பா அந்த பொறுக்கி பசங்க கிட்ட மாட்டிக்குவேன், அதுக்கு பயந்து என்னால இந்த காட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ப்ளீஸ் பிலிக்ஸ் என்ன காப்பாத்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்ச மிக்கா வீட்டுல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல மிக்காக்கு கையில கால்ல அடிபட வலி தாங்க முடியாம மிக்கா அழுதுகிட்டு, இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கனால என்னால அடிப்பட்ட இடத்த தெளிவா பார்க்க முடியல, நான் விழுந்ததை வச்சு பார்க்கும்போது என் கையில கீரல் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டு, பிலிக்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தவன் திடீர்னு பிலிக்ஸ் இந்த நேரத்துல ரூம்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான், அவன் எப்படி இங்க வருவான், பிலிக்ஸ் நான் இப்ப வீட்டுக்கு போகணும், என்னை வந்து கூட்டிட்டு போன்னு மிக்கா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க இதோட காதல் நீதானா சீரிஸ் எபிசோட் 16 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.